சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள வேங்கைப்பட்டி கிராமத்தில் காலை மாலை நேரத்தில் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் பள்ளி மாணவ மாணவிகள் அந்த வழியாக வரும் இருசக்கர வாகனங்களை நம்பி கடந்த 20 ஆண்டுகளாக செல்லும் அவல நிலை இருந்தது. இதை ஊடகங்கள் வழியாக அறிந்து கொண்ட திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி காரைக்குடி மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு வேங்கைப்பட்டி கிராம மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதற்கும் மாலையில் வீடு திரும்புவதற்கும் பேருந்து இயக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் திருப்பத்தூர் பணிமனை அதிகாரிகளுக்கு காலை 8:30 மணிக்கும் மாலை 4:30 மணிக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்காக பேருந்தை இயக்க அதிகாரிகளுக்கு ஆணையிட்டனர். அதைத் தொடர்ந்து இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு பேருந்தை காரைக்குடி மண்டல போக்குவரத்து அலுவலர்கள் திருப்பத்தூர் பணிமனை அதிகாரிகள் முன்னிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி பேருந்தை வரவேற்றார். அதைத் தொடர்ந்து பேருந்து வந்தவுடன் பள்ளி மாணவ மாணவிகள் தேங்க்யூ விஜய் அங்கிள் என கைதட்டி வரவேற்றனர். தொடர்ந்து புதிய வழித்தட பேருந்தில் ரிப்பன் வெட்டி கிராம மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளை அழைத்து கொண்டு எம்எல்ஏ பேருந்தில் பயணம் செய்தார். தனது அருகில் அமர்ந்து பயணம் செய்த மாணவனிடம் கல்வி மற்றும் எதிர்கால லட்சியம் என்ன என்று கேட்டறிந்தார். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி திடீரென வருகை தந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பேருந்தை துவக்கி வைத்தது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியது. ஒன்றும் இல்லை அது ஒன்று பண்ணாது. கார் வர லேட்டுங்க. வேற என்ன பாருங்க கிழக்கு பக்கத்தில் இங்கிட்ட வந்துருங்கப்பா. முதலமைச்சர் விஜய் புகழ், முதலமைச்சர் விஜயின் புகழ். இந்த கோரிக்கை இந்த ஊருக்கு கருவை வந்து சைடு வண்டியில் வண்டியில் வந்து மண்ணை அழைச்சி கொடுத்தாங்கன்னா வண்டி டூ வீலர் டிரைவரை எடுத்துங்க, கண்டக்டர் எடுத்துங்க, நீங்க தான் முதல்ல எடுக்கணும், எடுத்துங்க. பசங்களுக்குள்ள தம்பியலா ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு ஓகே தம்பி ஒரு போட்டோ போட்டு கட் பண்ணிங்க சார். ஓகே, கை தட்டிடுங்களா. இல்லை கொஞ்சம் ஃபுல்லாக உட்காரு. அங்கே ஒரு நிமிஷம் கொடுங்க, நல்லா கொடுங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே. எல்லாம் பார்த்து
லாஸ்ட் பத்தா இங்கே வாங்க. இந்த வரேன் மாமா. விரும்பி வரீங்களா சரிம்மா. பழைய காலத்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கீங்களே மாமா. அண்ணே வாசல் அப்படி திரும்பிங்கண்ணே. இந்த வேங்கப்பேட்டை கிராமத்துல 20 வருஷமா பஸ் பிரச்சனை. ஸ்கூல் பிள்ளைகளை வந்து பஸ் வரலைங்கிறத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லயும் போட்டுருப்பாங்க. அதுக்கான மனு எங்கள்கிட்ட வந்துச்சு. உடனடியாக வந்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை பேசி பள்ளி குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி நேரத்துல பஸ் வசதியும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இது அதுக்கு வந்து வெளியே எங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதல் கோரிக்கையே வந்து மக்கள் வைக்கிறது, மக்களோட குறைகளை எதா இருந்தாலும் உடனடியா தெரிவிக்கிறது மட்டும்தான். அந்த வேலையை தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிய நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் எந்த குறைகளா இருந்தாலும் உடனடியா தெரிவிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு எந்த விஷயங்கள் சீக்கிரம் செய்ய முடியுமோ அந்த விஷயங்களை எங்களால் முடிந்த அளவு சீக்கிரம் செஞ்சுட்டு இருக்கோம். மற்ற விஷயங்களை திறந்து ஆராய்ச்சி மக்கள்கிட்ட எந்த நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய எங்களோட கடமை. உங்களுக்காண்டி உழைக்கிறாங்க மட்டும்தான் நாங்க இருக்கோம். இந்த தமிழக வெற்றிக்கிழமை இருக்கு, தமிழ்நாடு அரசு இருக்கு. வாய்ப்பளித்த தமிழ் முதல்வருக்கு நன்றி. இருக்க பள்ளி பெண் குழந்தை, முக்கியமா பெண் குழந்தைகள் வந்து முகம் தெரியாத ரோட்ல போறவங்க எல்லாம் லிப்ட் கேட்டு வந்து ஸ்கூலுக்கு வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. வந்து எல்லாருமே வந்து லிப்ட் கொடுக்குறவங்க உதவி செய்யறவங்க அவங்களோட மனசை பொறுத்து இருக்கு. ஆனா என்னைக்குமே வந்து நம்ம பெண் குழந்தைகள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம தமிழக அரசு அது ரொம்ப உறுதியா இருக்கு. பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காண்டி இந்த மாதிரி எல்லாம் பெண் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது, பள்ளி குழந்தை கல்வி போகக்கூடாதுக்காண்டி தான் அந்த பஸ் வந்து நம்ம கையெழுத்து இருக்கோம். இது மாதிரி அனைத்து கிராமங்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு சிரமம் இல்லாத வகையில் பஸ் செய்திகள் ஏற்பாடு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். அது முழுமையா அதை செயல்படுத்துவோம். இது நாள் வரைக்கும் மக்கள் பட்ட கஷ்டங்கள், 20 வருஷமா மக்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகுது. ஏன்னா இங்க வந்து பஸ்ல டிராவல் ஆகும்போது சொன்னாங்க, நாங்க 20 வருஷமா கேட்டுட்டே இருந்தோம், முன்னாடி வந்த பஸ்ஸை நிப்பாட்டிட்டாங்க, இப்பெல்லாம் வர்றதில்லை. இனிமே அந்த கவலையெல்லாம் இல்ல. எங்களுக்கு வந்து மாற்று கட்சி எந்த இதுவும் இல்லை. எல்லாமே மக்கள் அனைவருமே, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மக்களுமே தமிழ் முதல்வர்களின் மக்கள் தான். அதனால அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டு அனைத்து வசதியும் செய்து கொடுக்குங்கிறத நான் உறுதியாக